ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 3 ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் குளோபல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற சாப்டர் பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, எங்களுக்கு மற்ற சாப்டர்ஸும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டாப்பிக்காக வந்து ஒரு சாப்டர்லேயும் நான் எடுத்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூட்டி கொஞ்சம் பிரேக்கப் ஆனாலும் உங்களுக்கு எல்லா சாப்டரையும் நான் கவர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ சாப்டர் 3 ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் குளோபல் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் என்ன, ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்னால் என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட். You must have come across all types of business organization in your daily life. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நடத்துவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 2-3 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து நடத்துவாங்க, இல்லை வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை எடுத்து நடத்துகிறவங்க வந்து இருப்பாங்க. இன் யோர் நெய்பர்ஹுட் மார்க்கெட் தேர் ஆர் ஷாப்ஸ் ஓன்டு பை சோல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பிக் ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ஸ் ரன் பை எ கம்பெனி. ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்டேஷ்னரி ஷாப் பார்க்கலாம், ஜெராக்ஸ் ஷாப் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அது தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவேட்டாக வந்து அவங்க வந்து ஒரு வழி நடத்துவாங்க, அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. Then there are people providing you services like legal services, medical services being owned by more than one person, that is partnership firm. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதாவது இப்போ வந்து லீகல் அட்வைசஸ் கொடுக்கக்கூடிய லாயர்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒன் பர்சன் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதாவது 2 or more than பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேர் ஆர் ஆல் ப்ரைவேட்லி ஓன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஓன்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட்டினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அவங்களே வந்து தங்களுடைய பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்துறது, தட் இஸ் ப்ரைவேட்லி ஓன்ட் ஆர்கனைசேஷன். இப்போ சொன்னது எல்லாமே அது கீழே தான் வரும். சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லாயர்ஸாக இருந்தாலும் சரி, இது இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ப்ரைவேட்லி ஓன்டு ஆர்கனைசேஷன், தனிப்பட்ட முறையில் அவங்க தன்னுடைய ஆர்கனைசேஷனை நடத்திட்டு போகிறவங்க. ஓகே, சிமிலர்லி தேர் ஆர் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆர் பிளேசஸ் ஆஃப் பிஸ்னஸ் விச் மே பி ஓன்டு பை த கவர்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வந்து அலுவலகங்கள், ஆஃபீஸஸ் இருக்குது, நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யார் மூலயமா வந்து வழிநடத்தப்படுது அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் எடுத்து நடத்தும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய என்டர்பிரைசஸை தான் நம்ம பப்ளிக் ஓன்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரைவேட் பர்சன்ஸ் வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷனை ப்ரைவேட் ஓன்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷனை நம்ம வந்து பப்ளிக் ஓன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரயில்வேஸ் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஹோல்லி ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட். இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை வழி நடத்துறது யார் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் நடத்துது. ஓகேவா? எந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் கிடையாது, இதை வந்து கவர்மெண்ட் தான் வழி நடத்துது. அதே போல் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்,
in your locality is owned by the Post and Telegraph Department, Government of India, though our dependence on their postal services, particularly in cities and towns, has been greatly reduced. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ டெலிகிராம் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தான் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த அதாவது நம்ம வந்து லெட்டர்ஸ் அனுப்புறதோ இல்லை வந்து டெலிகிராம் அனுப்புறதோ மணி ஆர்டர்ஸ் இது எல்லாமே இப்போல்லாம் வந்து இல்லவே இல்லை, குறைஞ்சும் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளென்டி ஆஃப் ப்ரைவேட் கொரியர் சர்வீசஸ் ஃபார்ம்ஸ் ஆப்ரேட்டிங் இன் பிக்கர் டவுன்ஸ். காரணம் என்னென்னா நிறைய கொரியர் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கொரியர்ஸாக இருக்கலாம், எஸ்டி கொரியர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு கொரியர் சர்வீஸ் எடுத்து நடத்துகிற ஆர்கனைசேஷன்ஸ் அதிகமானதுனால பப்ளிக்காக நடத்தக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய இந்த போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே அதனுடைய சர்வீசஸ் எல்லாமே இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு. Then there are businesses which operate in more than one country known as global enterprises. ஓகே, பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் என்னன்னு பார்த்தோம், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்னால் என்னன்னு பார்த்தோம். குளோபல் என்டர்பிரைசஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிலையும் அந்த பிஸ்னஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம் குளோபல் என்டர்பிரைசஸ், உலகளாவிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. Okay, therefore you may have observed that all types of organizations are doing business in the country, whether they are public, private or global. So இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு, 3 types of business organizations இருக்கு. That is private enterprises, public enterprises, global enterprises. Private enterprises individual persons வந்து ப்ரைவேட்டா எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன், private owned organization, கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஓன்டு ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிலையும் எடுத்து நடத்துறது தான் குளோபல் என்டர்பிரைசஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். In this chapter we shall be studying how the economy is divided into 2 sectors, public and private, the different types of public enterprises, their role and that of the global enterprise. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரினுடைய எக்கானமி, ஒரு பொருளாதாரம் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பிஸ்னஸஸ் பொறுத்து தான் இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த கண்ட்ரியினுடைய எக்கானமி வந்து அமைஞ்சிருக்கு. அது ப்ரைவேட் செக்டார் மூலிமா எவ்வளோ எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுது, பப்ளிக் செக்டார் மூலிமா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, குளோபல் என்டர்பிரைஸ் மூலமாக எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, என்ன கான்செப்டில் வந்து அதனுடைய ரோல் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த சாப்டரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். தேர் ஆர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்மால் ஆர் லார்ஜ். இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டால் அது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கலாம், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ சோல் ப்ராப்பரேட்டர்ஸ் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ். இதுவே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய பிஸ்னஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆர் ட்ரேடிங், ப்ரைவேட்லி ஓன்ட் ஆர் கவர்மெண்ட் ஓன்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், இல்லை வந்து வணிக ரீதியாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரைவேட்லி ஓன்டு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் ஓன்டு பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் அவர் டெய்லி எக்கனாமிக் லைஃப். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லைஃப்பை, இந்தியன் எக்கானமி, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ப்ரைவேட் ஓன்டு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பப்ளிக் ஓன்டு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை குளோபல் லெவல் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய எக்கானமியினுடைய ஒரு பகுதியாக தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த இந்தியன் எக்கானமி கன்சிஸ்ட் ஆஃப் போத் ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் கவர்மெண்ட் ஓன்டு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இந்தியன் எக்கானமி அப்படின்றத வந்து எதை பொறுத்து இருக்குது, ப்ரைவேட் ஓன்டு பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் ஜென்ரேஷன் பொறுத்தும் இருக்குது, அதே போல்
பப்ளிக் ஓன்டு பிஸ்னஸில் இன்கம் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதையும் பொறுத்து தான் நம்ம இந்தியன் எக்கானமி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் மிக்சட் எக்கானமி. அப்படின்னா அந்த எக்கானமி ஒரு என்டர்பிரைசஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, மிக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸை வந்து நம்ம இந்தியன் எக்கானமி டிபெண்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஆப்டட் ஃபார் எ மிக்சட் எக்கானமி வேர் போத் private and government enterprises are allowed to operate. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுது, மிக்சட் எக்கானமி வேணும் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் ஓன்டு பிஸ்னஸையும் பப்ளிக் ஓன்டு பிஸ்னஸையும் வந்து அவங்க வந்து செயல்படுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. த எக்கானமி therefore may be classified into two sectors. அதனால் இந்த எக்கானமியை வந்து நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணலாம், டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம், பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டார், பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் பீப்புள்ஸ் நடத்தக்கூடிய பிஸ்னஸஸ் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ த ப்ரைவேட் செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஏ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கம்பெனியை எடுத்து நடத்தலாம், இல்லை 2-3 நபர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸை நடத்தலாம். ஓகேவா. ஆஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் இன் த ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், அதே போல் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து மெம்பர்ஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி பிஸ்னஸ் நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை 3-4 மெம்பர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டார் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறதாகவும் இருக்கலாம். த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ் அண்ட் கம்பெனி. ஸோ இதெல்லாம் இணைஞ்சது தான் ப்ரைவேட் செக்டார். ஓகேவா. சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் இருக்கும், அதில் பார்ட்னர்ஷிப் இருக்கும், அதே போல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் இதுவாக இருக்கலாம், இல்லை ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம். இது எல்லாமே இணைந்தது தான் என்னது, ப்ரைவேட் செக்டார். தனிப்பட்ட முறையில் அவங்க பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுனால இட் கம்ஸ் அண்டர் த ஹெட் ஆஃப் ப்ரைவேட் செக்டார். ஓகே. சார் அப்போ பப்ளிக் செக்டார்னா என்ன? த பப்ளிக் செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட். பப்ளிக் செக்டர் அப்படின்றது என்னது, கவர்மெண்ட் மூலிமா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட்டினுடைய மேனேஜ்மெண்ட்டில் நடத்தப்படக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸை தான் நம்ம வந்து பப்ளிக் செக்டார் சொல்கிறோம். கவர்மெண்ட் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்க. அதில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. அதே போல் ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட்டினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே. தீஸ் ஆர்கனைசேஷன் மே எய்தர் பி பார்ட்லி ஆர் ஹோலி ஓன்டு பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் அப்படின்னும் போது நமக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சிலது கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலே இருக்கலாம். ஆக மொத்தம் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியது தான் பப்ளிக் செக்டார். ஓகே. அடுத்தது they may also be a part of the ministry or come into existence by a special act of the parliament. இல்லை வந்து பார்லிமெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் இருந்து நடத்தக்கூடிய ஒரு செக்டார்ஸாக கூட அது இருக்கலாம். த கவர்மெண்ட் through these enterprises participates in the economic activities of the country. ஸோ இந்த என்டர்பிரைசஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்து நடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதார ரீதியாக சில ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகாங்க. The government in its industrial policy resolutions from time to time defines the area of activities in which the private sector and public sectors are allowed to operate. ஸோ கவர்மெண்ட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்ன்னு இருக்கும். அந்த பாலிசிஸின் படி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார்னுடைய செயல்பாடுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 the government of India had specified the approach towards development of the industrial sector. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சட்டத்தின்
சட்டத்தின் படி, அதாவது 1948ல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின்படி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸை வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ண முடியும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அங்கே ஃபாலோ பண்ண முடியும், எந்த சட்டங்கள் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்றத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணணும், பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும். The roles of the private and public sector were clearly defined, and the government through various acts and regulations was the overseeing the economic activities of both the private and public sector. So இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து பார்த்து தட் இஸ் அந்த சட்டத்தின் படி இண்டஸ்ட்ரியல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் செக்டார் பாலிசி ரெசல்யூஷன், இந்த இதில் படி அவங்களுடைய ப்ரைவேட் செக்டார் அண்டு பப்ளிக் செக்டாருக்குன்னு ரோல்ஸ் இருக்கும், அவங்களுக்கான கடமைகள் இருக்கும், அதே போல் அவங்களுக்கான உரிமைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத கிளியராக அவங்க புரிஞ்சிக்கிட்டு அந்த சட்டத்திட்டத்தின் படியே வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும். அதை ஓவர் கம் பண்ணி அவங்க எந்த டிசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது. அந்த சட்டத்துக்குள்ளே அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து அவங்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 had also laid down certain objectives for the public sector to follow so as to accelerate the rate of growth and industrialization. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 1956ல் என்ன பண்ணுறாங்க, அதே இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனில் வந்து இன்னும் சில அமெண்ட்மெண்ட்ஸ் மாற்றங்கள் வந்து சில ஏற்படுத்தி இன்னும் சில ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து பப்ளிக் செக்டர் வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்க வந்து ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அதற்கான சில வழிமுறைகளையும் அந்த சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வந்து அதற்கேற்ப அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸினுடைய க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும், நிறைய நிறுவனங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ற நோக்கங்களை நோக்கி அந்த சட்டத்திட்டங்களை நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பப்ளிக் செக்டார் வாஸ் கிவன் எ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், பட் அட் த சேம் டைம் மியூச்சுவல் டிபெண்டன்சி ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் வாஸ் எம்ஃபசைஸ்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாரில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா அப்போ தான் எல்லா லெவல் ஆஃப் பீப்புளுக்கும் வந்துட்டு அந்த சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மக்களாலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுகின்ற செலவுகளை பொறுத்து தான் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களில் வந்து அவங்க விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. அப்போது எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த பொருளை வாங்க முடியுமா அப்படின்னா அப்போ அது ஒரு கொஷின் மார்க்கு. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன, எல்லா பீப்புளுமே ஈக்குவல் தான். அப்போது எல்லாருக்குமே சரிசமமான விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸை தான் அவங்க வந்து என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே வந்து தனித்தனியாக செயல்பட்டாலும் கூட ஆனால் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டபிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் radically different from all the earlier policies where the government was deliberating disinvestment of public sector and allowing greater freedom to the private sector. ஆனால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 வந்து ஏற்படுத்தப்பட்ட சில மாற்றங்கள் பாலிசிஸில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்லியர் எப்போது 1948 1956ல் பாலிசிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களே இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், அதிலிருந்து முற்றிலுமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டோடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரினுடைய இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இல்லாமல் நிறைய வந்து யாரை டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்குது, ப்ரைவேட் செக்டார்ஸை இன்றைக்கி டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு அவங்களே எடுத்து நடத்துகிற மாதிரி, ஈவன் இப்போ ரயில்வேஸ் கூட வந்து ப்ரைவேட்டு கையில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போய்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையிலேருந்து ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் வந்து எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, எல்லாமே தன் கையில் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸை என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரைவேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம்
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் இன்வைட்டட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹவுசஸ் அவுட் சைட் இந்தியா. ஆனால் இந்த சமயத்தில் என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கார் கம்பெனிஸ் வந்து நிறைய நம்ம இந்தியாவில் வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே நிறைய வந்து உருவாகியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறைய வந்து இந்தியா வந்து வெல்கம் பண்ணுது, அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. ஓகே, ஸோ thus multinational corporations or global enterprises which operate in more than one country gained entry into the Indian economy. ஸோ நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிஸ்னஸை வந்து தொடங்கும் பொழுது, அவங்களுடைய வெளிநாட்டு கம்பெனியை நம்ம நாட்டில் வந்து தொடங்கும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவினுடைய எக்கானமி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. thus we have public sector units, private sector enterprises and global enterprises coexisting in the Indian economy. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்தியன் எக்கானமியில் வந்து பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அண்ட் குளோபல் என்டர்பிரைசஸ் வந்து இந்தியன் எக்கானமியில் இவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்டை வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் குளோபல் என்டர்பிரைசஸ். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதுனாலே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.